ரஷ்யா உக்ரைன் போரில் ஈஸ்டர்ன் ஃப்ரண்ட்டில் போக்ரோவஸ்க்ன்றது எந்த அளவுக்கு முக்கியம், அதை ரஷ்யா என்சர்க்கிள் பண்ணுற விதமாக எந்த அளவுக்கு முயற்சிகளானது இப்போ எடுக்கப்பட்டு இருக்கு, அந்த நகரத்தோட இப்போதைய நிலைமை என்னன்னு சொல்லிட்டு கடந்த ஒரு சில நாட்களாக நம்ம பார்க்கல. இஸ்ரேல் லெபனான் பிரச்சனை கொஞ்சம் பெருசாகிட்டு இருக்க டைமில் சைலண்ட்டாக ரஷ்யா இப்போ ஒரு பெரிய சம்பவத்தை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. போக்ரோவஸ்க்குக்கும் இந்த பக்கம் ஜாப்ரோசிஷியாவுக்கும் நடுவில் போக்ரோவஸ்கே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியானது இருக்கு. இதை பிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான செட்டில்மெண்ட்ன்றது ரஷ்யாவோட தாக்குதலுக்கு இப்போ உள்ளாகி இருக்கு. வக்லடார்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பகுதி ரஷ்யாவோட கண்ட்ரோல்களுக்கு இப்போ போக முடியுது. இந்த ஒரு செட்டில்மெண்ட்டை இப்போ ரஷ்யா பிடிச்சிட்டாங்கன்னா அடுத்தது இருக்கக்கூடியது இந்த ரெண்டு பகுதிகளும் ஜாப்ரோசிஷியாவையும் போக்ரோவஸ்கையும் இருக்கக்கூடிய இந்த நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சில பகுதிகள் தான். ஸோ இந்த பேட்டில் எப்படி நடந்துட்டு இருக்கு, உக்ரைனோட 72nd பிரிகேட் இந்த இடத்துல இவ்வளவு நாளாக ஒரு 2 வருஷத்துக்கும் அதிகமாக இந்த ஒரு பகுதியை ரொம்பவே ரஷ்யாவோட தாக்குதல்ல இருந்து பாதுகாத்துட்டு இருந்தாங்க. ரஷ்யாவால் பிடிக்க முடியாதபடி ரொம்பவே அதிகமான பாதுகாப்பு அரண்களை இந்த இடத்துல போட்டு வச்சிருந்தாங்க. அதையெல்லாம் எப்படி ரஷ்யா இப்போ உடஞ்சாங்க, இப்போ களத்தில் என்ன நடந்துட்டு இருக்கு, இது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் பார்த்துலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்களுக்கு தான் டிபி ட்ரெண்டிங்ஸ். உக்லடார் சரியா சொல்லணும், ஜியோகிராபிக்கலா இந்த இடம் எங்க இருக்குன்னா டான்பாஸ் பகுதிக்கும் ஜாப்ரோசிஷியா பகுதிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான உக்ரைனோட செட்டில்மெண்ட். இது உக்ரைனுக்கு எந்த அளவுக்கு முக்கியம்னா, போக்ரோவஸ்கி எப்படி பாக்மத்தோட சவுத் வெஸ்டர்ன் சைடில் ஒரு முக்கியமான டிரான்ஸ்போர்ட் ஹப்போ, அதே மாதிரி இந்த ஜாப்ரோசிஷியாவுக்கும் போக்ரோவஸ்க்கும் நடுவில் போக்ரோவஸ்கே, இதோட ப்ரொனன்சியேஷன் வேற, போக்ரோவஸ்க் வேற, போக்ரோவஸ்கே வேற, இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஈஸ்டர்ன் ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய உக்ரைனோட ஒரு செட்டில்மெண்ட் பகுதி. இந்த பகுதிகளை கடந்த 2022 டான்பாஸ் ரீஜனை எப்போ ரஷ்யா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட கண்ட்ரோல்குள்ள எடுத்துட்டு வர ஆரம்பிச்சாங்களோ அப்போதுலேருந்து உக்ரைனோட 72nd பிரிகேட்ன்றது இந்த இடத்துல பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டிருந்தாங்க. ஒரு 2000 சோல்ஜர்ஸ், எலைட்டான சோல்ஜர்ஸ் உக்ரைன் கிட்ட இருக்கிறதுலே அவங்கள வச்சு இந்த ஜாப்ரோசிஷியா பகுதிகளில் இருந்து இந்த பகுதிகளை உக்ரைன் இவ்வளவு நாள் பாதுகாத்துட்டு இருந்தாங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பாதுகாக்கப்பட்ட உக்ரைனோட கவசமாக இருந்துட்டு இருந்த ஒரு நகரம் இப்போ ரஷ்யாவோட ட்ரூப்ஸ் கையில் விழ ஆரம்பிச்சிருக்கு. இந்த உக்லடார் பகுதிகளுக்குள்ள ரஷ்யா இப்போ நுழைய ஆரம்பிச்சிட்டாங்க. 3 பகுதிகளாக இல்லை 3 திசைகள்லையும் இந்த ஒரு செட்டில்மெண்ட்டை சுற்றி வளைச்சு. இது எப்படி நடந்துட்டு இருக்கு, இந்த 72nd பிரிகேடுன்றது ரொம்ப ஒரு எலைட்டாக சொல்லப்படுது. அவங்க ஏன் இந்த அளவுக்கு எலைட்டாக பண்ணாங்க, ஏன்னா அவங்கள பற்றி நம்ம ஒரு விஷயத்தை ஸ்பெஷலாக சொல்கிறோன்னா அவங்க அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க, இல்லை அவங்க இதுக்கு முன்னாடி என்ன சம்பவங்களை பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா தான் உண்மையிலேயே அவங்க எலைட்டான சோல்ஜர்ஸா இல்லை எப்பவும் போல சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயமா இதுன்னு நம்மளால சொல்ல முடியும். ஆனால் உண்மையிலேயே சொல்கிறேன், இந்த 72nd பிரிகேடுன்றது உக்ரைனோட ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸ் மட்டும் இல்லை. ரஷ்யா இந்நேரத்துக்கு இந்த போரை நடத்திட்டு இருக்காங்க, இல்லை கியூன்றது இன்னமும் ரஷ்யாவோட கைகளில் விழாமல் இருக்குன்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த ஒரு பிரிகேட் சோல்ஜர்ஸ் தான். 2022 இந்த பிரச்சனை எல்லாம் ஆரம்பிச்சதில்ல, அப்போது ஹோஸ்டமல்னு ஒரு பகுதியானது இருக்குது. கீவ்ல இருந்து பெலாரஸ்க்கு போகிற திசையில் உக்ரைனோட தலைநகர் கீவ்ல இருந்து இந்த ஒரு 30 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஏர்போர்ட்டை கொண்ட பகுதி இந்த ஹோஸ்டமல். இந்த ஹோஸ்டமல்ல இந்த உக்ரைன் இன்வேஷன் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ரஷ்யா வெறும் 3 நாட்களில் சரவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. பிப்ரவரி 27 தேதிக்கு எல்லாமே இந்த பகுதியானது ரஷ்யாவோட கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. ஆனால் அங்கேருந்து வெறும் 30 கிலோமீட்டர் நான் சொல்லியிருந்தேன்ல, இதை ரஷ்யா உள்ளே வந்த அந்த ஒரு ஃபுல் ப்ரெஷரோடு வந்திருந்தாங்கன்னா அடுத்த ஒரு 10 நாளுக்குள்ள கீவை இவங்களால கேப்சர் பண்ணியிருக்க முடியும். ஆனால் இந்த இடத்துல ரஷ்யா என்ன பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா, ஏர் பிரிட்ஜ்னு ஒரு செட்டப், கீவுக்கு போகக்கூடிய சோல்ஜர்ஸ்க்கு சப்ளைஸை கொடுக்கறதுக்காகவும் கியூவை சர்க்கிள் பண்ண போகிற அந்த டேங்க்ஸுக்கு தேவையான சப்ளை ரூட்ஸை கொடுக்கணுன்றதுக்காகவும் பெலாரஸில் இருந்தும் ரஷ்யாவில் இருந்தும் இந்த IL-76 டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட் மூலமா தேவையான சப்ளைஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கே இருக்க சோல்ஜர்ஸ்க்கு அந்த ஹோஸ்டமல் ஏர்போர்ட்டில் வச்சு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதா ஒரு பிளானில் இருந்தாங்க. அப்போ தான் உக்ரைனுக்கு ஒரு விஷயமான புரியுது, இப்போ மட்டும் ரஷ்யா இதை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இல்லை இது ஒரு ஏர் பிரிட்ஜை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்த ஏர்போர்ட்டை கண்டிப்பாக அடுத்த ஒரு சில நாட்களில் இவங்களால கியூவை ரீச் பண்ணிட முடியும். இப்படி கியூவை ரீச் பண்ணிட்டாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் கமாண்ட் ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் உடைச்சிருவாங்க. உடைச்சதுக்கப்புறமா அப்புறம் வேற என்ன, தலைநகரத்தை இழந்ததுக்கப்புறம் உக்ரைனோட அடுத்த யூனிட்ஸுக்கு சரியான கமாண்ட்ஸ்ன்றது போகாமல் அந்த ஒட்டுமொத்த ஸ்ட்ரக்சரும் கொலாப்ஸ் ஆக ஆரம்பிக்கும். ஒரு சில இடங்களில் ரெசிஸ்டன்ஸ் இருந்தாலும் தலைநகரம் விழுந்ததுக்கப்புறமா சைக்காலஜிக்கலாகவும் அது அந்த நாட்டோட தோல்விக்கு வித்திட்டுரும். இதை உணர்ந்த உக்ரைன் என்ன பண்ணுறாங்க, இந்த 72nd பிரிகேடுன்றதை அந்த இடத்துக்கு கூப்பிடுறாங்க. இவங்க வந்து சோவியத் ரஷ்யா காலகட்டத்தில் 25th ரைஃபிள் ரெஜிமெண்ட்டாக இருந்தவங்க. சோவியத் ரஷ்யா உடஞ்சதுக்கு அப்புறமா
உக்ரைனுக்கு இந்த 72nd பிரிகேட் என்ற பேரில் கொடுக்கப்படுறாங்க. இவங்க உள்ளே வந்ததுக்கப்புறம் ரஷ்யாவுக்கு எதிராக இவங்க அட்டாக் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் உண்மையிலேயே கியூவா அந்த டைமில் இவங்க தான் காப்பாற்றுறாங்க. ஒரு வாரத்துக்கு மேலே அந்த இடத்துல யுத்தமானது ரொம்பவே தீவிரமடைய ஆரம்பிக்குது. 4 நாள் கேப்பில் அப்ராக்சிமேட்டாக ரஷ்யாவோட 50க்கும் அதிகமான டேங்க்ஸ், எக்ஸாக்ட் கவுண்ட்ஸ்ன்றது தெரியல, ஏன்னா உக்ரைனை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல பேட்டில் வந்து இன்டென்சிஃபையாக நடந்துச்சுன்னு சொன்னாங்களே தவிர எக்ஸாக்ட் கவுண்ட்டை கொடுக்கல. ஆனால் ஓப்பன் சோர்ஸில் கிடைக்கக்கூடிய ஒரு சில தகவல்கள் எடுத்தோன்னா 40லேருந்து 50 டேங்க்ஸ் வரைக்கும் ஒரு 4 நாள் கேப்பில் ரஷ்யா அந்த இடத்துல லூஸ் பண்ணுறாங்க. சேச்சன் ஆர்மி அந்த இடத்துல இந்த ஒரு பிரிகேடுக்கு எதிராக ஒரு பேட்டில் ஈடுபட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக இவங்க சொல்லணும்னா கியூவை மட்டும் காப்பாற்றல, ஜெலன்ஸ்கியும் காப்பாற்றிருக்காங்க. சேச்சன் ஆர்மி ஜெலன்ஸ்கி அசாசினேட் பண்ணுன்ற அந்த ஒரு திட்டத்தோட உள்ள போனதாக சொல்லப்படுச்சு. அவங்களோட மூவ்மெண்ட்ஸை தடுத்தது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக இவங்க இந்த சிட்டியை வந்து ஏர் ஆக்சஸ் பண்ணிட்டாங்க, அந்த ஏர் பிரிட்ஜ் மூலிமா ஆக்சஸ் பண்ணிட்டாங்கன்னா அடுத்தது கியூவை கேப்சர் பண்ணலான்ற அந்த ஒரு திட்டத்தையும் உடச்சி விட்ட ஒரு பிரிகேட் தான் இந்த 72nd பிரிகேட். முன்னாடி இன்டெலிஜென்ஸ் இன்புட் ஆனது வெவ்வேறு உளவுத்துறைகள்லேருந்து, அமெரிக்கா கிட்ட இருந்து, இந்த மாதிரி நிறைய உளவுத்துறைகள் கிட்ட இருந்து இவங்களுக்கு கிடைச்சதை வச்சும் வெஸ்டர்ன் மேட் கண்ட்ரிஸால் கொடுக்கப்பட்ட ஒரு சில அம்யூனிஷன்ஸை வச்சுமே இந்த இடத்துல ரஷ்யாவோட அசால்ட்டை அவங்க அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணாங்க. ப்ராக்டிக்கலாக சொல்லணும்னா ரஷ்யா கியூவை பிடிக்க முடியாமல் போகிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் இந்த 72nd பிரிகேட் தான். இன்னும் ஒரு விஷயத்தை உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த மிரியா AN225 விமானம் இருந்துச்சுல, அதுவும் இதே ஒரு ஹஸ்டமல் ஏர்போர்ட்டில் வச்சு தான் ரஷ்யாவால் இந்த இடத்துல அழிக்கப்பட்டுச்சு. ஸோ இந்த இடத்துல யுத்தமானது இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் இப்போ நிறைய இடங்களில் பேட்டில் நடந்துட்டு இருக்கு. பேட்டில் ஆஃப் பாக்மத், பேட்டில் ஆஃப் காக்கிவ், பேட்டில் ஆஃப் அவ்திவிகா, இந்த இடத்துல நடக்கிறத விட ஒரு மோசமான யுத்தம் தொடக்கத்திலேயே அந்த இடத்துல நடந்துச்சு. அதனால அதை பற்றி நிறைய பேருக்கு இங்கே தெரிஞ்சிருக்காது. அதனால தான் இந்த விஷயங்களை நான் திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். இந்த 72nd பிரிகேட் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாத்தையும் கேட்குறப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும், இவங்க எந்த அளவுக்கு எலைட் ஆனவங்க, எந்த அளவுக்கு அதிக ட்ரெயின் ஆனவங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ கரண்டாக நடந்துட்டு இருக்க விஷயங்களுக்கு அப்படி நம்ம வருவோம். இந்த டான்பாஸ் ரீஜன்ன்றது இப்போதைக்கு 80% ரஷ்யாவோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஒரு 30லேருந்து 40% ஆல்ரெடி ப்ரோ ரஷ்யன்ஸால் இந்த இடத்துல கண்ட்ரோல் பண்ணப்பட்டு இருந்த அந்த பகுதிகள். இப்போ ரஷ்யாவோட கெயின் அதிகமாக உக்ரைன் இந்த 2000 சோல்ஜர்ஸையும் இந்த போக்ரோவஸ்க்கும் ஜாப்ரோசிஷியாவுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பகுதிகளில் ஷஃபிள் பண்ணி இந்த இடத்துல ரஷ்யாவை டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக நிறுத்துறாங்க. இப்படி நிறுத்தப்பட்ட இந்த ட்ரூப்ஸுக்கு M1 ஆப்ராம்ஸ் டேங்க்ஸ்ன்றது கொடுக்கப்பட்டுச்சு, லெப்பர்ட் டேங்க்ஸ் ஆனது கொடுக்கப்பட்டுச்சு. சில இடங்களில் சேலஞ்சர் டேங்க்ஸ் கொடுத்ததாகவும் சொல்கிறாங்க. ஆனால் அதை பற்றி அடுத்த கட்ட தகவல்கள் ஒரு சில இடங்களில் பயன்படுத்ததாக சொல்லப்பட்டாலும் ப்ராப்பரான ஒரு நியூஸ்ன்றது வெளியில் வரல. ஸோ இந்த 2 எலைட்டான டேங்க்ஸையும் பயன்படுத்தின ஒரு பிரிகேடுன்னு இவங்களை சொல்லலாம். இவங்க கடந்த ஒரு 20 மாதத்துக்கும் அதிகமாக இந்த இடத்துல இவங்க ஸ்டேஷன் பண்ணப்பட்டதுலேருந்து ரஷ்யாவோட அட்டாக்ஸை இந்த இடத்துல ரிப்பல் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த கவுண்டர் ஆஃபென்சிவ் பண்ணி கொஞ்சம் இடங்களில் ரஷ்யாவோட படைகளையும் பின்னோக்கி போக வச்சாங்க. இப்படி இந்த அளவுக்கு ஹைலி ட்ரெயின்டு சோல்ஜர்ஸ் ஒரு 20 மாசமா இந்த இடத்துல டிஃபெண்ட் பண்ணிட்டு இருந்தவங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமா பின்வாங்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு மேப்பை பாருங்க, லாஸ்டா இந்த பகுதிகளில் நடக்கக்கூடிய சூழல் அப்டேட் பண்ணி வெளியே வந்த மேப். இந்த இடத்துல உக்ரைன் என்ன பண்ணிட்டாங்கன்னா ரஷ்யாவோட ட்ரூப் அட்வான்ஸ்மெண்ட்ன்றது இந்த ஒரு உக்லடார் பகுதிகளை விட்டு சைடில் வெஸ்டர்ன் சைட்லையும் சரி இல்லை சவுத்தர்ன் சைட்லையும் சரி நார்த் சைடை மட்டும் விட்டுட்டு மற்ற 3 டைரக்ஷன்களையும் முன்னோக்கி நகர ஆரம்பிக்குது. இப்படி நகர ஆரம்பிக்கிறப்போ உள்ள இருக்கக்கூடிய இந்த உக்லடார் என்ற பகுதி அதிகமாக ரஷ்யாவோட கவனத்துக்கோ இல்லை ரஷ்யாவோட அந்த ஒரு கண்காணிப்புக்கோ வராமல் விட்டுருது. இப்போ உக்ரைன் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த பகுதியில் ரெசிஸ்டன்ஸ்ன்றதை நம்ம அதிகமாக கொடுத்துட்டு இருக்கோம், அதனால தான் ரஷ்யாவோட சோல்ஜர்ஸ் இந்த இடத்துல முன்னேற முடியாமல் இருக்காங்க. மற்ற பகுதிகளில் ரெசிஸ்டன்ஸ்ன்றது கம்மியாக இருக்கு, அதனால பக்கவாட்டில் இந்த படைகளானது முன்னேறிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஒரு கவனத்தில் இன்னமும் அதிகமாக இந்த இடத்துல சோல்ஜர்ஸ் வச்சு புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அப்புறமா தான் ஒரு விஷயம் தெரியுது, அதாவது இப்போ ரஷ்யன் ட்ரூப்ஸ் உள்ள அட்வான்ஸ் ஆக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது இது உக்ரைனுக்காக செட் பண்ணப்பட்ட அந்த உக்லடாரை பிடிக்கிறதுக்கான ஒரு ட்ராப்னு சொல்லிட்டு. நல்லா நீங்கள் பாருங்கள், இந்த ஒரு மேப்பை யூ ஷேப்பில் இந்த ஒரு செட்டில்மெண்ட்டை மட்டும் விட்டுட்டு சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளும் ரஷ்யாவோட கண்ட்ரோலுக்குள்ளே வரும். இப்படி ரஷ்யாவோட கண்ட்ரோலுக்குள்ளே வந்துருச்சுன்னா இவங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு வழி மட்டும்தான், ஒன்று அந்த சிட்டியை விட்டு வெளியில் போகணும். அப்படி இல்லையா இப்படி இந்த ஷேப்பில் இருக்குல்ல, இந்த இடத்துல உக்லடார்ன்றது இருக்குது, சுற்றி ரஷ்யாவோட ட்ரூப்ஸ் நின்றுட்டு இருக்காங்க. இந்த வழியை இவங்க வெளியே எக்ஸிட் ஆகி போகலன்னா இதையும் ரஷ்யா க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இப்படி க்ளோஸ் பண்ணுறப்போ ஒட்டுமொத்தமாக அந்த 72nd பிரிகேடுன்றது ரஷ்யாவோட கைகளில் மாட்டிக்கும். ஒன்று உக்ரைனுக்கு இருக்கிறது இப்போ 2 ஆப்ஷன் தான். அந்த இடத்துல இருக்கக்கூடிய எலைட்டான சோல்ஜர்ஸை மீட்டு பின்னாடி கொண்டு வரது, அவங்களுக்கான கமாண்டை கொடுத்து நீங்கள் பின்வாங்குங்கன்னு சொல்கிறது. அப்படி இல்லையா நீ ரஷ்யாவை எதிர்த்து சண்டை போட்டு தான் ஆகணும்னா உக்ரைன் இன்னைக்கு இந்த நிலைமையில் இருந்துட்டு இருக்காங்கன்னா இன்னமும் ரஷ்யாவோட கைகளில் விழாமல் இருக்கிறதுக்கு எந்த ஒரு குழு காரணமாக இருந்துச்சோ அப்படிப்பட்ட ஒரு எலைட்டான ஒரு குழுவை ரஷ்யா கிட்ட ஈஸியாக தூக்கி கொடுத்த மாதிரி ஆகிடும். ஸோ உக்ரைனை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல ஆப்ஷன்ஸ்ன்றது அன்அவைலபிள். ஒன்று பின்வாங்கணும், இல்லை இந்த இடத்துல சரணடையணும். நான் நிறைய டைம் சொல்லியிருப்பேன், நம்பர்ஸ்ன்றது இந்த ஒரு போரில் எப்பயுமே ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு பார்த்தோன்னா இது ஃபோர்ப்ஸில் வந்த ஆர்டிக்கல், இந்த மாதிரி நிறைய ஆர்டிக்கல் நம்ம எடுத்து காமிக்கலாம். உக்ரைனோட அந்த கர்ஸ்க் ஆஃபென்சிவை இன்னும் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் வந்து கர்ஸ்க்குள்ளே இவ்வளோ பகுதிகளை கண்ட்ரோல் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இருந்தாலும் ஒவ்வொரு செட்டில்மெண்ட்டாக இந்த இடத்துல ரஷ்யாவுக்கு எதிராக விழுந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான கிரிட்டிக்ஸ்ன்றது இப்போ உக்ரைன் மேலே வைக்கப்பட்டு இருக்கு. அது ஒரு விதத்தில் உண்மைதான். இந்த இடத்துல உக்ரைனோட அந்த 72nd பிரிகேட் இருந்தாங்கல்ல, இவங்க ஒட்டுமொத்தமாக கடைசியாக ஒரு 8 to 9 மாதங்களுக்குள்ள
3 முறை மட்டும்தான் ரீஷஃபிள் பண்ணப்பட்டிருக்காங்க. அவங்க அந்த சுழற்சி முறையில் மற்ற பகுதிகளுக்கு மாற்றி அனுப்பப்பட்டிருக்காங்க. இப்படி ஒரே டைமில் அதிகமான சோல்ஜர்ஸை, ஒரு பிரிகேடஸ் அந்த சோல்ஜர்ஸை ஷஃபிள் பண்ணாமல், இல்லை அவங்கள வந்து சுழற்சி முறைகளில் மற்ற பணிகளுக்கு இல்லை அவங்களுக்கான அந்த ஒரு கேப்பை கொடுக்காம விட்டனா சைக்காலஜிக்கலாக அவங்க பிரெயின் ட்ரெயின் ஆவாங்க. அவங்களால வந்து அந்த போரில் சரியாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. இன்னும் நிறைய பிரச்சனைகள் வந்து ஏற்படும். மேன் பவர் கம்மியாக இருக்கிறதுனால உக்ரைனால் உங்களுக்கு பின்னோக்கியும் இவ்வளோ நாள் கொண்டு போக வைக்க முடியல. ஆனால் அப்படியே எதிர்பக்கத்தில் ரஷ்யாவை பார்த்தோன்னா கடந்த 4 மாதத்தில் 3 முறை அவங்களோட சோல்ஜர்ஸை, அந்த இடத்துல சண்டை போட்டு இருக்க சோல்ஜர்ஸை ரொட்டேஷனல் பேசிஸில் மற்ற பகுதிகளுக்கு அனுப்புறது, இல்லை அவங்களுக்கான கேப்பை கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு இப்போ கரண்ட்டாக 52nd மரைன்ஸ்ன்றவங்க இந்த பகுதிகளில் பாஸ்ட் ஒரு 10 நாட்களாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ நம்பர்ஸ், எவ்வளோ சோல்ஜர்ஸ் நம்ம வச்சிருக்கோம், எவ்வளோ சோல்ஜர்ஸ் வந்து இந்த இடத்துல நமக்காக சண்டை போடுறாங்கன்றது எப்பவுமே ஒரு கணக்கு. அந்த கணக்கு இப்போ உக்ரைனுக்கு சுத்தமாக ஃபேவர் பண்ணலை. உக்ரைன் வந்து இவ்வளோ நாள் நம்ம ஈஸியாக டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்கோம்னு நினச்சிட்டு இருந்த ஒரு இடம் ரஷ்யாவோட ட்ராப்ன்றதே இப்போ தான் அந்த இடத்துல இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ உக்லேடாரும் கூடிய சீக்கிரத்தில் ரஷ்யாவோட கண்ட்ரோலுக்கு வரும். இந்த இடத்துல கண்ட்ரோலுக்கு போகுதுன்றதையும் தாண்டி இது எந்த அளவுக்கு இடம், ஏன்னா ஒரு 1300 ஸ்கொயர் கிலோமீட்டரை ரஷ்யாவுக்குள்ளே பிடிச்சாங்க. இப்போ கரண்ட்டாக பார்த்தோன்னா 1000 கிலோமீட்டர்ஸ், 1000+ ஸ்கொயர் கிலோமீட்டர்ன்றது கர்ஸ்கில் உக்ரைனால் ரஷ்யன் டெரிட்டரி கண்ட்ரோல் பண்ணப்பட்டு இருக்கு. இந்த ஒரு பகுதி இருக்குல்ல உக்லடார், அதை சுற்றி இருக்கக்கூடிய அவுட்டர் ஸ்கர்ட்ஸ் பகுதி, இது எல்லாத்தையும் சேர்த்தனா மினிமம் 220லேருந்து 240 ஸ்கொயர் கிலோமீட்டர் வரைக்கும் வரலாம். அப்படி ஒரு மேஜரான இடம் இப்போ உக்ரைனோட கண்ட்ரோல்லேருந்து ரஷ்யாவோட கண்ட்ரோலுக்கு போயிடுச்சுன்னா கண்டிப்பாக அதை உக்ரைனால் மீட்க முடியாது. இது இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஸோ இது இப்படி போயிட்டுருக்க ஐநா சபையோட அந்த மினிஸ்டர் லெவல் மீட்டிங், 15 நாடுகளோட அந்த மினிஸ்டர் லெவல் மீட்டிங்ன்றது அமெரிக்காவில் நடந்துச்சு. அதுக்கும் ஜெலன்ஸ்கி போயிட்டு இருந்தார். இப்படி போனதுக்கப்புறமா நிறைய பேர் நிறைய ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருந்தாங்க. ஜெலன்ஸ்கி கூட ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார், ரஷ்யாவை வந்து நம்ம பீஸை நோக்கி புஷ் பண்ணணும். இந்த இடத்துல ரஷ்யா வந்து நம்ம பீஸ் டாக்ஸை கூப்பிடணும்லாம் சொல்ல, அமைதிக்காக ரஷ்யாவை நம்ம ஒத்துக்க வச்சாகணும். ஒத்துக்க வைக்கணும் எப்படி வைப்பீங்க? நீங்கள் ஏதாச்சும் ஒரு பெரிய விஷயத்த பண்ணி அது ரஷ்யாவுக்கு ஏதாச்சும் ஒரு டேமேஜ் ஏற்படுத்தினா தான் இந்த இடத்துல ரஷ்யாவை நம்ம பீஸ்க்கு கொண்டு வர முடியுன்றத இன்டெரக்டாக சொல்லியிருக்காரு. இவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் கூட எனக்கு பெருசாக எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை பெருசாக அதை பற்றி எனக்கு எதுவும் பேசணும்னு தோணலை. ஏன்னா அவர் நிறைய இடங்களில் இதுதான் சொல்லிட்டு இருக்காரு. அவருக்கு இப்போ தேவை இந்த பீஸ் சம்மிட்லாம் கிடையாது, ஒரே ஒரு அப்ரூவலை மட்டும் கொடுங்க. அப்புறம் பாருங்கள் ஜெலன்ஸ்கியோட பிளான்ன்றது எப்படி இருக்கும், இல்லை எல்லாரையும் சேர்த்து கொண்டு போய் இந்த உக்ரைனில் வச்சு எப்படி ரஷ்யாவுக்கு எதிராக நிறுத்த போகிறாருன்றது, அந்த லாங் ரேஞ்ச் வெப்பன்ஸை பயன்படுத்துறதுக்கான அந்த ஒரு அப்ரூவல் கொடுத்தா எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். அமெரிக்காவோட செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஆந்தனி பிளிங்கன் அவரோட ஸ்டேட்மெண்ட், இல்லை அவர் சொன்னதாக வந்து அமெரிக்காவோட டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் இது அவங்களோட அஃபிஷியல் வெப்பேஜில் வெளியிட்டிருக்க ஒரு அறிக்கை. இந்த ஐநா சபையில் நடத்தப்பட்ட இந்த கவுன்சிலுக்கு அப்புறம் என்னெல்லாம் பேசினாங்க, இல்லை இதில் அமெரிக்காவோட இன்ட்ரெஸ்ட் என்னெல்லாம் சொல்லிட்டு இதில் இந்த ஒரு பகுதியை மட்டும் பாருங்களேன். இதை மட்டும் ஏற்றுக்கவே முடியல. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரஷ்யா வந்து உக்ரைன் ஒரு ஸ்டேட்டாகவே கன்சிடர் பண்ணல. ரஷ்யா வந்து உக்ரைன் மக்களை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டுகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ரஷ்யா பண்ணிகிட்டு இருக்கப்போ எல்லா நாடுகளும் சேர்ந்து ரஷ்யாவை அமைதிக்கு கொண்டு வரணும்னு ஒரு விஷயத்த பேசியிருக்காங்க. கண்டிப்பாக இது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அவர் சொன்னதில் எந்த ஒரு தப்பும் இல்லை. ஏன்னா ரஷ்யா வந்து ஒரு போர்க்குற்றத்தை பண்ணுறாங்கன்னா அது தப்பு தான். உக்ரைனியர்களை ரஷ்யா கொண்டாங்கன்னா அது தப்பு தான். ஆனால் மிடில் ஈஸ்டில் நடக்கிற விஷயங்கள்லாம் இவங்க கண்ணுக்கு தெரியாதா, இல்லை அது சம்மந்தப்பட்ட செய்திகள் வரப்போ இவங்க யாரும் அதை பார்ப்பாங்களானே தெரியல. அங்கே இஸ்ரேல் லெபனனில் 3 நாளாக அடிச்சுட்டு இருக்கான். 3 நாளாக அடித்து 500 நபர்கள்லேருந்து 600 நபர்கள் வரைக்கும் இப்போ இறந்துருக்காங்க. அதில் செத்ததில் 80லேருந்து 90% குழந்தைங்க. அது இவங்க கண்ணுக்கு தெரியாது. அதுக்கு பேர்லாம் ஜெனோசைட் கிடையாது, இல்லை அதுக்கு பேர் வந்து ஒரு ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக்ன்ற பேரில் சிம்பிளாக முடிச்சிருவாங்க. ஆனால் அதே டைமில் இந்த பக்கம் ரஷ்யா உக்ரைன் போரில் ரஷ்யா ஏதாச்சும் ஒரு விஷயத்தை இதேமாதிரி பண்ணாங்கன்னா உடனடியாக இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்க்குலாம் எங்கேருந்து தான் அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்ன்றது வரும்னே தெரியல. ரஷ்யா வந்து இந்த இடத்துல இப்படி பண்றாங்க, அந்த இடத்துல அப்படி பண்றாங்க. பக்கத்திலே மிடில் ஈஸ்ட்ல அவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. இதையெல்லாம் தாண்டி உனக்கு ரஷ்யா உக்ரைன் பார்டர் பார்க்கறதுக்கு டைம் இருக்கு, ஆனா இந்த இடத்த பார்க்கறதுக்கு டைம் இல்லை. என்ன சார் உங்க சட்டம்? இது தெரியுதான்னு காமிக்கிற மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டா நம்ம எடுத்து காமிச்சாலும் இதுக்கு யார்கிட்டயுமே பதில் இருக்காது. இவங்க அடிச்சாலும் அது தப்பு தான், அவங்க அடிச்சாலும் அது தப்பு தான். நீங்க ஒரு சைடு ஒரு மாதிரி பாக்குறீங்க, இன்னொரு சைடு ஒரு மாதிரி பாக்குறீங்க. இந்த இடத்துல இஸ்ரேல் பண்றது சரினா அந்த இடத்துல ரஷ்யா பண்றது சரி, இந்த இடத்துல இஸ்ரேல் பண்றது தப்புனா அந்த இடத்துல ரஷ்யா பண்றது தப்பு தான். அவங்களுக்குள்ள அந்த போயிட்டு இருக்க பிரச்சனையை ஒரு அமைதி பேச்சுவார்த்தை மூலமா எப்படி கொண்டு வரலாம்? நீங்க இவ்வளவு பேசுறீங்கல்ல, அதே பிரச்சனை இங்கேயும் பேசுங்க. இப்ப 3 நாள்ல இவ்வளவு பேர் இறந்திருக்காங்க. காசாவில் 10,000 பேர், 41,000 நபர்கள் இறந்திருக்காங்க. இதுக்கு யாருக்காச்சும் உங்ககிட்ட பதில் இருக்கா? ரஷ்யாவை மட்டும் இந்த அளவுக்கு நீங்க கார்னர் பண்றப்போ எதுக்கு மற்ற நாடுகள் யாராச்சும் அதை பண்றப்போ எதுக்கு வெளியில பேசவே மாட்டேங்கிறீங்க? இவ்வளவு விடுங்க, இதெல்லாம் வேண்டாம். ரஷ்யா வந்து உக்ரைன் ஒரு ஸ்டேட்டாகவே கன்சிடர் பண்ணல, ரெக்கக்னைஸே பண்ணலை. இது வந்து ஒரு பெரிய குற்றம். ரஷ்யா வந்து உக்ரைனை ஒரு ஸ்டேட்டாக கன்சிடர் பண்ணது ஆக்ட் ஆஃப் டெரரிசம்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல பாலஸ்தீன் சம்மந்தப்பட்ட எவ்வளோ பிரச்சனைக்கு போயிட்டு இருக்கு. முதல்ல நீங்கள் அவங்களை கன்சிடர் பண்ணீங்களா? இன்னைய வரைக்கும் ஐநா சபையில் ஏதாச்சும் ஒரு ரெசல்யூஷன் இந்த பாலஸ்தீனை ஒரு தனி நாடாக அங்கீகரிக்கணும், அவங்களுக்கு தேவையான அந்த சீட்ஸை ஐநா சபையிலையும் ஐநா செக்யூரிட்டி கவுன்சிலையும் கொடுக்கணும்னா
முதல்ல வீட்டோ பண்ணுறது அமெரிக்கா தான். இவங்க எந்த ஒரு மென்டாலிட்டியில் இதை இன்னும் பேசுகிறாங்கன்றதே எனக்கு ஒரு புரியாத விஷயமா இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் கேட்கலாம், காசாவில் ஹமாஸால் தானே இவ்வளோ பெரிய பிரச்சனை, லெபனனில் ஹிஸ்புல்லாவில் தானே இவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக அவங்களால பிரச்சனை இருக்குதான், நான் இல்லைன்னு சொல்ல. இஸ்ரேலாலையுமே பிரச்சனை இருக்குது. ஹமாஸுக்கு இஸ்ரேலுக்கும் பிரச்சனைனா எவ்வளோ பெரிய இன்டெலிஜென்ஸ் யூனிட் இருக்கு உங்ககிட்ட. மொசாட்ன்றது உலகத்திலேயே ஒரு தலை சிறந்த உளவு அமைப்பு. அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலோட டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் ஐடிஎஃப் பொறுத்த வரைக்கும் உலகத்தில் தலை சிறந்த ஒரு ராணுவ அமைப்பு. அப்படிப்பட்ட அமைப்புகளை வச்சுக்கிட்டு எப்படி இந்த உளவு தகவல்களை வச்சு அவங்கள மட்டும் அடிக்கலான்றது நீங்கள் பார்க்கலாம்ல. ஆனால் அதை ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க? அதே மாதிரி தான் லெபனன்லையும் இவ்வளோ பெரிய இன்டெலிஜென்ஸ் யூனிட்டையும் இவ்வளோ பெரிய ஆர்மியும் வச்சுக்கிட்டு பொதுமக்களை ஏன் கொள்றீங்க? உங்களுக்கு அவங்க கூட பிரச்சனைனா அவங்கள மட்டும் கொள்ளுங்க. அதுக்கு நடுவில் இருக்க அத்தனை நபர்கள், இப்போ இந்த இடத்துல 41 நபர்கள் இறந்துருக்காங்கல்ல, இந்த 41 நபர்களுமே ஹமாஸ் தானா? இல்லை இப்போ இந்த 500 நபர் 600 நபர்கள்னு வச்சுக்கோங்க. ஏன்னா டெத் ரோல்ன்றது 560 தாண்டிருச்சு. 600 நபர்கள் லெபனனில் இறந்துருக்காங்க. அந்த 600 நபர்களுமே ஹெஸ்புல்லாவை சேர்ந்தவங்க தானா? நீங்கள் உங்களுக்கு எதிராக ரெண்டு தரப்புக்கும் பிரச்சனை இருக்கிறப்போ இஸ்ரேல் ஹமாஸ் அடித்தாலோ இல்லை ஹமாஸ் இஸ்ரேல் அடித்தாலோ அவங்களுக்கு நடுவில் ஏற்படக்கூடிய அந்த கேஷுவாலிட்டிஸ்ன்றது கண்டிப்பாக அந்த ரெண்டு நாடுகளுக்கும் உனக்கு எனக்கும் பிரச்சனை, அதனால நாங்கள் அடிச்சுக்கணுன்ற அந்த ஒரு பேரில் போயிடும். ஆனால் பொதுமக்கள் பாதிக்கப்படுறப்போ இந்த யுத்தமே இல்லை இங்கே நடக்கக்கூடிய பிரச்சனையே ஒட்டு மொத்தமாக வேற பக்கம் போகுதே. இதுக்கு என்ன பதில் இருக்குது? இன்னமும் தெளிவாக சொல்லணும்னா, இப்போ நாளைக்கே இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு பிரச்சனை வருதுன்னு வைங்க. இந்தியா பாகிஸ்தானில் இருக்க பொதுமக்கள் அடித்தாங்கன்னா அதுவும் தப்பு தான், அதுக்கு நம்ம எதிராக தான் நிற்கணும். ஆனால் பாகிஸ்தானில் இருந்துக்கிட்டு இந்தியாவுக்கு எதிராக செயல்படக்கூடிய தீவிரவாத அமைப்புகளை அடிக்கிறதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது. யாரெல்லாம் இந்தியாவுக்கு எதிரான நாசகர வேலைகளில் ஈடுபடுறாங்களோ அவங்களை அடிக்கிறதுல எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஆனால் அந்த இடத்துல எந்த தப்பும் செய்யாத பொதுமக்களை யார் அடித்தாலுமே அது தப்பு தான். இவங்கெல்லாம் கூட விட்டுருலாங்க. இந்த யூகே பேசுனது மட்டும் என்னால் ஏற்றுக்கவே முடியல. என்ன பேசியிருக்காங்கன்னா, ஸ்லேவரி அடிமைகளாக வச்சு அந்த அடிமைகளுக்கு ஒரு அரசனா புதின் இப்போ இருந்துட்டு இருக்காரு. புதின் அவருக்கு கீழே இருக்க எல்லாரையுமே அடிமைகளாக பயன்படுத்தி அவரோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டுக்காக, அவரோட தனிப்பட்ட வெறுப்புகளுக்காக இப்போ உக்ரைனில் அந்த அடிமைகளை வச்சு ஒரு போரை நடத்திட்டு இருக்காருன்னு சொல்கிறாங்க. வேண்டாம், இதெல்லாம் யார் பேசுகிறது? அப்படியே ஒரு 60-70 வருஷம் முன்னாடி போனோன்னா யார் அடிமையாக வச்சுருந்தாங்க, அடிமைகளால் உண்மையிலே யார் ஆதாயம் அடைஞ்சாங்க, அடிமைகளை வச்சு யார் சுரண்டுனாங்க, அடிமைகளோட ரத்தத்தை உறிஞ்சி யார் நேரத்துக்கு வெல்த்தியாக இருக்காங்கன்றதெல்லாம் வரலாறுகளை புரட்டி போட்டோன்னா நிறைய விஷயங்களை பேச வேண்டியது வரும். ஸோ யார் எதை சொன்னாலும் யூகேக்கு இந்த அடிமைத்தனத்தை பற்றியோ இல்லை மற்ற நாட்டு அடிமைத்தனத்தை பற்றி பேசுகிறதுக்கோ அந்த ஒரு தகுதின்றது சுத்தமாக கிடையாது. அதை பற்றி பேசுகிறதுக்கான எந்த ஒரு வேலிடான ரீசனுமே இவங்ககிட்ட கிடையாது. சும்மா நாங்களும் பேசணுன்ற அந்த ஒரு காரணத்துக்காக எல்லாருமே அந்த ரஷ்யாவுக்கு எதிரான அந்த ஒரு மனநிலை, அந்த ஒரு நிலையில் இப்போ பேசிட்டு இருக்காங்களே தவிர உண்மையை பேசணும்னா இந்த எந்த ஒரு நாடுகளாலையுமே இப்போ பேச முடியல. ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். குறிப்பாக நான் இந்த கடைசி இந்த ஒரு செக்மெண்ட்டை பேசினது காரணமே அமெரிக்காவோட அந்த ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் தான். நான் அதோட டாக்குமெண்ட்டோட லிங்கை கீழே கொடுக்குறேன், நீங்கள் வேணால் படித்து பாருங்களேன். நியூட்ரலாக இருந்து படித்து பாருங்கள். உங்களுக்கே அந்த டாக்குமெண்ட்டில் என்னென்ன விஷயங்களை சொல்லியிருக்காங்க, எவ்வளோ மோசமாக சொல்லியிருக்காங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடுகிறது உங்கள் எல்லாருக்கே.